எலியாவின் தைரியம் எனக்குண்டா? பிரைஸ் தி லார்ட். எலியா ஆகாப் அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். 1 அரசர்கள் ராஜாக்கள் 17:1. இஸ்ரவேலை ஆண்ட அரசர்களில் ஆண்டவரின் பார்வைக்கு மிகவும் மோசமான காரியங்களை செய்தவன் ஆகாப் மன்னன். இவன் பிற மத தெய்வத்தை வணங்கக்கூடிய பெண் ஏசபேலை மணந்தான். அதனால் ஆண்டவருக்கு இன்னும் அதிக கோபத்தை உண்டாக்கினான். இந்த ஏசபேல் ஆகாபிடம் வந்த பொழுது தன்னுடன் கள்ள தீர்க்கதரிசிகளையும் மற்றும் பிற மத மூட நம்பிக்கைகளையும் கொண்டு வந்து விட்டாள். மேலும் இந்த ஏசபேல் இஸ்ரவேலின் தேவனாகிய உண்மையான நம் தெய்வத்தை சேவிக்கக்கூடிய இறைவாக்கினர்களை ஒவ்வொருவராக கொன்று போட்டு கொண்டே வந்தான். இதனால் ஆண்டவரை தொழுது கொள்ளவே இஸ்ரேல் மக்கள் பயந்தார்கள் என நாம் 1 அரசர்கள் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இந்த பயம் நிறைந்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் எலியா என்ற தைரியசாலியான இறைவாக்கினர் ஆகாபின் முன் வந்து, இஸ்ரவேலின் தேவனை கொண்டு சொல்கிறேன், நான் சொன்னால் அன்றி ஒரு சொட்டு மழை கூட பெய்யாது என்று சொல்கிறார். ஆனால் ஏசபேலின் தெய்வங்கள்தான் மழையை கொண்டு வரும் ஆற்றல் படைத்தவை என்பது அம்மக்களின் நம்பிக்கையாய் இருந்தது. இந்த நேரத்தில்தான் அவர்கள் வல்லமை வாய்ந்தவர்களா அல்லது நான் வல்லமை வாய்ந்த கடவுளா என காண்பிக்கும் வண்ணம் எலியாவை ஆகாபிடம் அனுப்புகிறார் ஆண்டவர். ஆம் அன்பானவர்களே, என்னதொரு தைரியம் இந்த எலியாவுக்கு! இஸ்ரவேல் தேவனை வழிபடும் இறைவாக்கினர்களை கொலை செய்து கொண்டிருக்கும் மன்னனிடம் நேரடியாக சென்று இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கும் எனக்கும் வருமா? யோசிப்போம். இந்த தைரியத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் எலியாவின் பெற்றோர் என்று அவரின் பெயரிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலின் தேவனை நோக்கி பார்க்க பயந்தவர்கள் நடுவே ஆண்டவரே என் உறுதிமொழி, கர்த்தர்தான் என் தெய்வம் என்று பொருள்படும் எலியா என்ற பெயரை தன் மகனுக்கு பெயராக சூட்டி அவரது பெற்றோர்களும் மிகவும் தைரியசாலிகளாக தான் இருந்திருக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இந்த இடத்தில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் நம் ஆண்டவருக்காக தைரியமாக நிற்கிறோமா? அவரை எவ்விடத்திலும் உயர்த்த தயாராக இருக்கின்றோமா? பரிசுத்த தேவனாகிய நம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நம் வார்த்தைகள், நம் செயல்கள், நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கின்றதா? யோசிப்போம். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பாடல்களை பாடுகின்றோம்? அநேக கிறிஸ்தவர்களின் வாயில் சினிமா பாடல்களும், வேதனைக்குரிய விஷயமாக சினிமா பாடல்கள் மொபைல் ஃபோனின் ரிங் டோன்களாகவும் இருக்கின்றதே. ஏன் நம் இயேசுவின் புகழ் பாடல்களை காலர் டியூனாக வைத்து நம்மால் என்ற நற்செய்தி பணியை செய்யலாமே? இயேசுவை பிடிக்காது என்று நம் காலை யாரும் அசட்டை செய்ய மாட்டார்களே. இவையெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துமே. பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங், தேங்க்ஸ் பீ டு காட், காட் வில்லிங், பை த கிரேஸ் ஆஃப் காட் போன்ற வார்த்தைகள் நம் மனதில் இருந்து எழும்பக்கூடிய வார்த்தைகளாக வெளியில் வந்தால் நிச்சயம் நம் தேவன் சொல்லப்படும் அந்த இடங்களில் மகிமைப்படுவாரே. சிறு சிறு விஷயங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்த முயற்சி செய்வோம். ஆண்டவர் அதில் மகிழ்வார். ஆண்டவர் அகமகிழ்ந்தால் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்க மாட்டாரா என்ன? நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றுமுள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். திருப்பாடல் 104 மற்றும் 5. ஆம், அவர் நமக்கு மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கொடுக்காவிட்டாலும் நம் நாசியில் உயிர் என்னும் விலை மதிப்பெற்ற தன் மூச்சை கொடுத்திருக்கின்றாரே. பாவிகளாகிய நமக்காக தன் புனித இரத்தத்தை சிந்தியிருக்கிறாரே. அதற்காக நிச்சயம் அவருக்கு நாம் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். அவரை உயர்த்திதான் ஆக வேண்டும். நாம் அவரை மகிமைப்படுத்தினால் மட்டும் போதாது. எலியாவின் பெற்றோரை போல் நம் சந்ததியும் தைரியமாக அவரை ஊக்குவிக்க வேண்டும். வீட்டில் எந்நேரமும் சினிமா பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றதா? அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் நம் தேவனை புகழ்ந்து பாட ஆரம்பியுங்கள். வெகு விரைவில் பிள்ளைகள் சந்ததிகள் நாவிலிருந்து தேவனை துதிக்கும் பாடல் நிச்சயம் எழும்பும். திருத்தூதர் பணிகள் 16:31. ஜெபம் செய்வோம். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் என் தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே, நாங்கள் உமது சீடர்களாக வாழ எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.